சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். சென்னையில் தற்போது 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அடையாறு மேம்பாலம் அருகே நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ ரயில் திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சென்னையில் நடைபெற்று வரக்கூடிய 2ஆம் மெட்ரோ திட்ட பணிகளை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக சென்னையில மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான திட்டமாக தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில சென்னை அடையாறு பகுதியில் நடைபெற்று வரும் மெட்ரோ திட்ட ரயில் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். தற்போது அடையார் மேம்பாலத்திற்கு கீழே நடைபெற்று வரக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்ட் டனல் ஒர்க் ப்ராசஸ் என்பது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த அடையாறில் இந்த அடையாற்றுக்கு அருகே இருக்கக்கூடிய இந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான இடம். ஏன்னா பக்கத்திலேயே நீர்நிலை இருக்குது. இங்க டனல் வழியா அந்த ப்ராஜெக்ட் நடக்கக்கூடிய பட்சத்துல அந்த தண்ணீரும் இங்க உள்ள வராம அந்த கட்டுமான பணிகள் என்பது மிக நேர்த்தியாக செய்து வராங்க. அந்த பணிகளை எடுத்துட்டு வராங்க. அந்த அடிப்படையில சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயில் ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் ஏற்கனவே வெற்றிகரமாக செயல்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த ஃபேஸ் 2 பொறுத்தவரை அது குறிப்பாக பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரை, அதே போல மாதாவரம் முதல் இங்கு சிறுசேரி வரை செல்லக்கூடிய வகையில இந்த மெட்ரோ 2ஆம் கட்ட பணிகள் என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ திட்ட பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வரக்கூடிய அந்த காட்சியில பார்க்கிறோம். அவரோடு அமைச்சர்கள் கே. நேரு, அதே போல பொன்முடி, அதே போல மெட்ரோ ரயில் எம்டி, அதே போல இந்த L&T நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த ஆய்வுல உடன் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்துல 3 வழித்தடங்களை உள்ளடக்கிய 128 ரயில் நிலையங்கள் இதுல அமையவிருக்கிறது. குறிப்பாக இந்த ஃபேஸ் 2 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 3 லேன்ல இந்த மெட்ரோ திட்ட பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அதுல மொத்தமாக 128 ரயில் நிலையங்களும் இந்த ஃபேஸ் 2ல வர இருக்கிறது. அதற்கான பணிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வரக்கூடிய நிலையில அந்த அண்டர் கிரவுண்ட்ல அந்த டனல் ப்ராசஸ்க்கான அந்த திட்டம் இந்த அடையாறு பகுதியில் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு கீழே அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த பணிகள்ல 3 தளம் கீழே அந்த தரைத்தளத்தை நோக்கி 3 தளங்கள் இருக்கிறது. அதுல பெரும்பளவான பகுதிகள் கட்டி முடிக்கப்பட்டு தற்போது அந்த மிக முக்கியமான ஒரு டனல் ப்ராசஸ் அங்க நடக்க இருக்கிறது. அதை தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்து அதற்கான பொத்தானையும் அழுத்தி அந்த டனல் ப்ராசஸை நேரில் ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 பொறுத்தவரை ஏற்கனவே நீண்டகாலமாக மத்திய அரசிடம் மத்திய அரசு பங்களிப்பு தொகையை கொடுக்க வேண்டி கடிதம் எழுதிய நிலையில கடந்த ஆண்டு செப்டம்பர் மாத இறுதியில மத்திய அமைச்சரவை இந்த ஃபேஸ் 2க்கான ஒப்புதலை அளித்து அதற்கான நிதி ஒதுக்கீடையும் செய்திருந்தது. இந்த நிலையில இந்த மெட்ரோ 2 திட்ட பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த டனல் மேக்கிங் ப்ராசஸ்ல சில சிக்கல்கள் இருந்தது. குறிப்பாக அருகாமையில நீர்நிலைகள் இருந்ததுனால அதை ரொம்ப நேர்த்தியாக செய்ய வேண்டியிருந்தது. அதற்கான தொழில்நுட்பத்தோடு இந்த மெட்ரோ 2 ஃபேஸ் ஒர்க் மிக விரைவாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அண்மையில் கூட பூந்தமல்லியிலிருந்து வரக்கூடிய அந்த மெட்ரோ ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட்ல பெரும்பாலான பணிகள் ஒரு 60% பணிகள் முடிவடைந்திருக்கு. குறிப்பாக மேம்பால பணிகள் முழுவதுமாக முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில டனல் ஒர்க்ஸ் தொடர்ந்து 24/7 இரவு பகலாக மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில மொத்தம் 118.9 கிலோமீட்டர் தூரத்திற்கான இந்த மெட்ரோ ரயில் ஃபேஸ் 2 ப்ராஜெக்ட் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மொத்தமாக 118.9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் திட்டம் பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில 128 ரயில் நிலையங்கள் உள்ளடக்கிய இந்த 2ஆம் கட்ட திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அடையாறு பகுதியில நேரில் சென்று ஆய்வு செய்து வருகிறார்.
இப்போ முதலமைச்சர் அந்த டனல் ஒர்க் பண்ணதை வெற்றிகரமாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். குறிப்பாக அந்த டனல் ஒர்க் வந்து தற்போது உடைந்து அது சரியா அந்த மெஷின் வந்து அந்த டனல்ல ஒர்க் பண்ற அந்த ப்ராசஸை முதலமைச்சர் அந்த பட்டன் அழுத்தி அதை தொடங்கி வச்சார். எனவே அந்த அடிப்படையில் அந்த டனல் ஒர்க் முடிஞ்சு அது வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இது ஒரு முக்கியமான ஒர்க். ஏன்னா அருகாமலேயே வந்து அடையாறு ஆறு வந்து ஓடிட்டு இருக்கு. அதை இந்த கட்டுமானம் எதுவும் அந்த ஆற்றினுடைய இந்த பகுதியிலிருந்து வந்தா தண்ணீர் உள்ள வரக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால அருகாமையிலேயே ஒரு 500 மீட்டர் தூரத்திலேயே நீர்நிலை இருக்கிறதுனால விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.